थाईपूसम पूजा तमिल कैलेंडर के अनुसार थाई माह के पूर्णिमा तिथि को मनाया जाता है। इस त्योहार में विशेष रूप से भगवान मुरुगन की पूजा की जाती है। इसी सिलसिले में आज आरजीटी रोड स्थित मुरुगन मंदिर में थाईपूसम का आयोजन किया गया। इस मौके पर आयोजित इस विशेष पूजा कार्यक्रम में भगवान मुरुगन का दूध से अभिषेक किया गया। इस बीच मंदिर से जुड़े पुजारी तथा अन्य सदस्यों ने इस पूजा कार्यक्रम के आयोजन और इसके महत्व पर जानकारी दी। நாங்கள் வெற்றிமலை முருகன் கோயிலேருந்து பேசுகிறோம். நாங்கள் வருஷம் வருஷம் இங்கே பால் குடம் எடுப்போம். இங்கே வருஷம் வருஷம் ரொம்ப சிறப்பாக நாங்கள் பால் குடம் எடுப்போம். இங்கே ரொம்ப ரொம்ப பழைய கோயில் இது எங்களுக்கு. இங்கே ரொம்ப ரொம்ப நம்ம வெற்றிமலை முருகன் வந்து ரொம்ப சிறப்பானது. எதை கேட்டாலும் நம்மளுக்கு கொடுப்பாரு. இங்கே வந்து எல்லா மக்களும் ஒற்றுமையாக இருந்து எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து இந்த பால் குடம் எடுத்து ரொம்ப சிறப்பாக நாங்கள் செய்வோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அந்த கோயிலில். பழமுதி பழம் பழமுதி சோலையிலே முதிந்த பழம் பசியோடு வருவோம் ஞான பழம். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாய் முருகா, திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் சிறப்புடனே கன்ற தோற்றம் உண்டு உன் சிங்காரமயிலாட தோற்றம் உண்டு. சிறப்புடனே கன்ற தோற்றம் உண்டு உன் சிங்காரமயிலாட தோற்றம் உண்டு. உனக்கான மனக்கோயில் கொஞ்சமில்லை, உனக்கான மனக்கோயில் கொஞ்சமில்லை. திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாய் முருகா, திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வேலுண்டு வினையில்லை, மகிழுண்டு பயமில்லை, கந்தன் இருக்க மனமே மனமே திருச்செந்தூரினிலே வேலாடும் திருப்புகழ் பாடியே கடலாடும் திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாய் முருகா, திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் பழனியிலே இருக்கும் கந்த பழம், பார்வையிலே கொடுக்கும் அன்பு பழம். பழனியிலே இருக்கும் கந்த பழம், பார்வையிலே கொடுக்கும் அன்பு பழம். பழமுதி சோலையிலே முதிந்த பழம், பழமுதி சோலையிலே முதிந்த பழம். பக்தி பசியோடு வருவோர்க்கு ஞான பழம், பக்தி பசியோடு வருவோர்க்கு ஞான பழம். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாய் முருகா, திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் சிறப்புடனே கன்ற தோற்றம் உண்டு, சிங்காரமயிலாட தோற்றம் உண்டு. சிறப்புடனே கன்ற தோற்றம் உண்டு, சிங்காரமயிலாட தோற்றம் உண்டு. உனக்கான மனக்கோயில் கொஞ்சமில்லை, உனக்கான மனக்கோயில் கொஞ்சமில்லை. அன்பு கோர் பஞ்சமில்லை, உருவாகும் அன்பு கோர் பஞ்சமில்லை. திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாய் முருகா, திருத்தணி மலை. வெற்றிவேல் வெற்றிமலை முருகனுக்கு அரோகரா, வெற்றிமலை முருகனுக்கு அரோகரா, வெற்றிமலை முருகனுக்கு அரோகரா, வெற்றிமலை முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா, வேலனுக்கு அரோகரா.
இருக்காங்க அந்த கோயிலில். ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு வெற்றிமலை முருகன். எதை கேட்டாலும் உடனே கொடுக்கக்கூடியவர், உடனே அள்ளி கொடுக்கக்கூடியவர். எந்த நோய் நொடியும் இல்லாமல் எங்களை நல்லா சந்தோஷமாக வச்சிருக்கிறாரு. கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடிய வெற்றிமலை முருகனுக்கு அரோகரா, அரோகரா, அரோகரா. கடந்த 40 ஆண்டு காலமாக சபரிமலை யாத்திரை மேற்கொண்டுள்ளேன். நான் இந்த ஐயப்பா சேவா சங்கத்தின் தலைவராகவும் அண்டமான் நிக்கோபார் அகில பாரத ஐயப்பா சேவா சங்கத்தின் தலைவராகவும் வைத்துள்ளேன். நான் கிட்டத்தட்ட இந்த முருகன் கோவிலில் வருடம் தைப்பூசம், பங்குனி உத்திரம், பெரிய திருவிழா, அதன் பிறகு தைப்பூசம் மிகவும் சீரும் சிறப்புமாக நடைபெறும். வருடம் அபிஷேகம், பாலாபிஷேகம், பால்குடம் எடுத்து மெரினா கடற்கரையிலிருந்து கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட பக்த ஜனங்கள் பால்குடம் எடுத்து பாலாபிஷேகம் செய்து தெப்பத் திருவிழா கடந்த காலத்தில் மாலை 4-5 மணி அளவில் தெப்பத்தில் நடைபெற்றது. சுனாமிக்கு பிறகு நாங்கள் எல்லாமே காலையிலேயே பால்குடம், அன்னதானம், ஒரு 11 மணி அளவில் தெப்பத் திருவிழாவும் நடத்தி மிக பிரம்மாண்ட முறையில் அன்னதானமும் சீரும் சிறப்பாக ஐயப்பா சேவா சங்கத்தினரால் நடத்தப்படும் அன்னதானத்தையும் சீரும் சிறப்பாக நடத்திக்கொண்டு நாங்கள் வருடாந்தோறும் இந்த சேவையை செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். மிக்க நன்றி. உலகமெல்லாம் தமிழர்கள் எங்கு வாழ்ந்தாலும் அங்கு தமிழர்களுடைய குலதெய்வமான, தொன்மை தெய்வமான முருகனை வழிபடுகின்ற முறை உலகமெல்லாம் நிரம்பியுள்ளது. உலகமெல்லாம் தமிழர்கள் எங்கு வாழ்ந்தாலும், கடல் கடந்து வாழ்ந்தாலும் அங்கு முருக வழிபாடை மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அழகு என்று சொன்னால் முருகன் என்று சொல்லலாம். முருகன் என்று சொன்னாலே அழகு என்ற அர்த்தம். எத்தனை நட்சத்திரங்கள் வந்தாலும் அதில் தைப்பூசத்தில் வருகின்ற, தை மாதத்தில் வருகின்ற அந்த தைப்பூச நட்சத்திரத்திற்கு முருகனுக்கு மிகப்பெரிய ஒரு சிறப்பு உண்டு. முருகன் பல்வேறு வதங்களை வெற்றி பெற்று பார்வதி தேவியிடம் வேலை பெற்ற தினம் என்று சொல்கிறார்கள் வரலாற்றில். அதுபோக தைப்பூசத்திற்கும் தமிழர்களுக்கும் தை மாதத்திற்கும் என்றும் தொடர்பு உண்டு. முருகன் என்று சொன்னாலே அழகு என்று அர்த்தம், அழகு என்று சொன்னாலே முருகன் என்று அர்த்தம். உலகமெல்லாம் தமிழர்கள் எங்கு வாழ்ந்தாலும் முருக வழிபாடுகளை மட்டும் விட்டுவிடுவதில்லை. அவர்களுடைய தொன்மை வழிபாடு, குலதெய்வ வழிபாடு என்று சொல்லலாம். எங்கு சென்றாலும் பால் காவடி, பன்னீர் காவடி, புஷ்ப காவடி, தீர்த்த காவடி மற்றும் அழகு குத்துதல் போன்ற பல்வேறு நிகழ்வுகளை விழா கோலமாக தைப்பூசத்தை தமிழர்கள் கொண்டாடுகிறார்கள். அதுபோல அந்தமானில் வாழ்கின்ற தமிழர்களும் தைப்பூச திருநாளை சிறப்பாக கொண்டாடுகின்றார்கள். இங்கு சிறப்பாக ஏற்பாடு செய்துள்ள ஐயப்பா சேவா சங்கத்திற்கும் மற்றும் பக்த ஓடிகளுக்கும் நெஞ்சார்ந்த வணக்கத்தினை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எனது பெயர் செந்தில்குமார். பொங்கிச்சாங் பகுதியில், அனார்கலி பகுதியில் வசித்து வருகிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, பழனிமலை முருகனுக்கு, தாள தண்டாயுத பாணிக்கு அரோகரா, அரோகரா, அரோகரா. இன்று இந்த தைப்பூச திருவிழா மிக சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த முருகன் கோயிலில் தைப்பூச திருவிழா, பால்குடம், அன்னதானம் எப்பொழுது ஆரம்பித்தது என்றால் இன்று இருக்கும் பக்தர்களுக்கு அநேகமாக தெரியாதுன்னு நினைக்கிறேன். அன்று முதலில் ஆரம்பித்தது பஜார் லட்சுமி விநாயகர் ஆலயத்திலிருந்து அன்னதானம் நடத்த வேண்டும், வெற்றிமலை முருகன் கோயிலுக்கு பால்குடம் தைப்பூசத்துக்கு எடுக்க வேண்டும் என்று ஒரு 4-5 பேர். அந்த 4-5 பேரில் நானும் ஒருத்தன், எனது நண்பர் உதயச்சந்திரனும் ஒருத்தன், ரஜினி சேகர், முருகப்பிச்சை என்ற ஒரு 5-6 பேர் மட்டும் சேர்ந்து திடீரென்று ஒரு முடிவெடுத்து சுனாமிக்கு முதலில் நாங்கள் இந்த அன்னதானத்தையும் பால்குடத்தையும் வெற்றிமலை முருகனுக்கு எடுக்க வேண்டும், நடத்த வேண்டும் என்று சாதாரணமாக ஆரம்பித்து விட்டோம். அது இன்னைக்கு மிக சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதற்காக இந்த முருகனுக்குத்தான் நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்று நாங்கள் 3-4 பேர் சேர்ந்து எடுத்து நடத்திய இந்த அன்னதானம் பால்குடம் இன்று மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதுக்காக அனைத்து பக்தரோடிகளுக்கும் நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். அனைவருக்கும் நன்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அந்தமான் நிக்கோபாரில் இருக்கும் அனைத்து முருகப்பெருமான் பக்தர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி வாழ்த்துகிறோம். வருகின்ற அனைவருக்கும், பக்தர்கள் அனைவருக்கும் வருகிற ஸ்ரீ வெற்றிமலை முருகன் ஆலயத்தின் சார்பாகவும், தேவஸ்தான கமிட்டியின் சார்பாகவும், ஐயப்பா சேவா சங்க சார்பாகவும் மனமார்ந்த நன்றி வாழ்த்துகிறோம்.
என்னுடைய பேர் பூக்கடை சந்திரன் என்கிற பா உதயச்சந்திரன், அந்தமான் தேமுதிக மாநில செயலாளர், கேப்டனுடைய மாவட்ட செயலாளர் இருக்கிறேன். இந்த தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு பக்தர்கள் அனைவரும் சிறப்பாக வருந்துள்ளார். தைப்பூசம் என்பது பார்வதி அம்மாள் கொடுத்த வேலு, இன்னைக்கு அந்த முருகனுக்கு வந்து வேலு கொடுத்த நாள், அதைத்தான் தைப்பூசம் என்று திருவிழாவை நம்ம கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த சிறப்பான முறையில் அனைவரும் சிறப்பாக வருந்து பாலவிசம் நடைபெற்றது. சற்று நேரத்தில் தெப்பத்திருவிழா சிறப்பான முறையில் தெப்பத்திருவிழா நடைபெறும் மற்றும் அதற்கு பிறகு திருக்கல்யாண மண்டபத்தில் அன்னதானமும் நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த அனைத்து பக்தர்களும் மனமான நன்றி வாழ்த்துக்கள். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, பழனி முருகனுக்கு அரோகரா. சிவகுமார் இங்கே நான் முன்னாடி 1000 ரூபாய் அன்னதானத்துக்காக நம்முடைய சூர்யா ஆறுமுகம் அண்ணன் அவர்கள் திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாய் முருகா, திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் திருச்செந்தூரினிலே வேலாடும் திருப்புகழ் பாடியே கடலாடும். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாய் முருகா, திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் பழனியிலே இருக்கும் கந்த பழம், பார்வையிலே கொடுக்கும் அன்பு பழம். பழனியிலே இருக்கும் கந்த பழம், பார்வையிலே கொடுக்கும் அன்பு பழம். பழமுதி சோலையிலே முதிர்ந்த பழம், பழமுதி சோலையிலே முதிர்ந்த பழம். பக்தி பசியோடு வருவோர்க்கு ஞான பழம், பக்தி பசியோடு வருவோர்க்கு ஞான பழம். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாய் முருகா, திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் சிறப்புடனே கன்ற தோற்றம் உண்டு உன் சிங்கார மயிலாட தோற்றம் உண்டு. சிறப்புடனே கண்ட தோற்றம் உண்டு உன் சிங்கார மயிலாட தோற்றம் உண்டு. உனக்கான மனக்கோயில் கொஞ்சமில்லை, உனக்கான மனக்கோயில் கொஞ்சமில்லை. அங்கு உருவாகும் அன்பு கோர் பஞ்சமில்லை, அங்கு உருவாகும் அன்பு கோர் பஞ்சமில்லை. திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாய் முருகா, திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, கந்தனிருக்க குதிரையில்லை. மனமே மனமே வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனிருக்க குறையில்லை. மனமே கந்தனிருக்க கவலை இல்லை. மனமே 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 முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. உருவாய் அருவாய் உலதாய் இலதாய், மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய், கருவாய் உயிராய் கதியாய் விதியாய், உருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. திருத்தணியில் உதித்தள்ளும் ஒருத்தன்மலை விருத்தமென துளத்தினூரை கருத்தன்மையில் நடத்துகன் வேலே. திருத்தணியில் உதித்தள்ளும் ஒருத்தன்மலை விருத்தமென துளத்தினூரை கருத்தன்மையில் நடத்துகன் வேலே. திருத்தணியில் உதித்தள்ளும் ஒருத்தன்மலை விருத்தமென துளத்தினூரை கருத்தன்மையில் நடத்துகன் வேலே. முருகனுக்கு அரோகரா அரோகரா அரோகரா. ஆறுமுகம் அருடன் மனுதனம் ஏறுமுகம். அன்னதானத்திற்காக நண்பர்கள் வழங்கியிருக்கார்கள். அவர்களுக்கும் அவர் குடும்பத்தாரருக்கும் முருகப்பெருமானின் ஆதரவு என்று குறிப்பிடுகிறோம். இன்னும் சட்டினர் சாமி வந்து வெற்றிமலை முருகன் கோயிலிருந்து வெற்றிமலை முருகன் சாமியை தாலயத்திலிருந்து தூக்கிட்டு
கீழே போவோம். கீழே போய் தெப்பத்தில் சாமியை விடுவோம். சாமியை தெப்பத்தில் விட்டு 9 வளையம் சுற்றி வரும் சாமி தெப்பத்தில். அங்கே ஒவ்வொரு 3 வளையத்துக்கும் அர்ச்சனை செய்யப்படும். சாமிக்கு அர்ச்சனை செய்து தீவாரணை காட்டப்படும். 9 வளையம் சுற்றி முடித்ததும் திரும்ப சாமி அங்கேருந்து நாங்கள் எல்லோரும் சேர்ந்து தூக்கிட்டு ஆலயத்துக்கு கொண்டு வந்து ஆலயத்தை 3 சுற்று சுற்றுவோம். 3 சுற்று சுற்றி ஆலயத்தில் கொண்டாந்து சாமியை இறக்கி வச்சு உற்சவ சாமி முன்னாடி இருக்கும். வெற்றிமலை முருகனுக்கு தீவாரணை ஆதாரணை எல்லாம் நடந்து முடியும். அதுக்கப்புறம் திரும்ப சாமியை உற்சவமூர்த்தி கொண்டு வந்து வைக்கிற இடத்துல வச்சுருவோம். இதுதான் இப்போ நடக்கும். அதுக்கு பிறகு அன்னதானம் சிறப்பாக முறையில் நடைபெற இருக்குது. திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாய் முருகா, திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் திருச்செந்தூரினிலே வேளாடும் திருப்புகழ் பாடியே கடலாடும். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாய் முருகா, திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் பழனியிலே இருக்கும் கந்த பழம், பார்வையிலே கொடுக்கும் அன்பு பழம். பழனியிலே இருக்கும் கந்த பழம், பார்வையிலே கொடுக்கும் அன்பு பழம். பழமுதி சோலையிலே முதிர்ந்த பழம், பழமுதி சோலையிலே முதிர்ந்த பழம். பக்தி பசியோடு வருவோர்க்கு ஞான பழம், பக்தி பசியோடு வருவோர்க்கு ஞான பழம். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாய் முருகா, திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் சிறப்புடனே கன்ற தோற்றம் உண்டு உன் சிங்கார மயிலாட தோற்றம் உண்டு. சிறப்புடனே கண்ட தோற்றம் உண்டு உன் சிங்கார மயிலாட தோற்றம் உண்டு. உனக்கான மனக்கோயில் கொஞ்சமில்லை, உனக்கான மனக்கோயில் கொஞ்சமில்லை. அங்கு உருவாகும் அன்பு கோர் பஞ்சமில்லை, அங்கு உருவாகும் அன்பு கோர் பஞ்சமில்லை. திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாய் முருகா, திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகன் கந்தனிருக்க குதிரையில்லை. மனமே மனமே வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனிருக்க குறையில்லை. மனமே கந்தனிருக்க கவலை இல்லை. திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாய் முருகா, திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் திருச்செந்தூரினிலே வேளாடும் திருப்புகழ் பாடியே கடலாடும். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாய் முருகா, திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் பழனியிலே இருக்கும் கந்த பழம், பார்வையிலே கொடுக்கும் அன்பு பழம். பழனியிலே இருக்கும் கந்த பழம், பார்வையிலே கொடுக்கும் அன்பு பழம். பழமுதி சோலையிலே முதிர்ந்த பழம், பழமுதி சோலையிலே முதிர்ந்த பழம். பக்தி பசியோடு வருவோர்க்கு ஞான பழம், பக்தி பசியோடு வருவோர்க்கு ஞான பழம். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாய் முருகா, திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் சிறப்புடனே கன்ற தோற்றம் உண்டு உன் சிங்கார மயிலாட தோற்றம் உண்டு. சிறப்புடனே கன்ற தோற்றம் உண்டு உன் சிங்கார மயிலாட தோற்றம் உண்டு. உனக்கான மனக்கோயில் கொஞ்சமில்லை, உனக்கான மனக்கோயில் கொஞ்சமில்லை. அங்கு உருவாகும் அன்பு கோர் பஞ்சமில்லை, அங்கு உருவாகும் அன்பு கோர் பஞ்சமில்லை. திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாய் முருகா,
முருகன் இருக்க குறையில்லை மனமே, கந்தன் இருக்க கவலை இல்லை. திருப்பரங்குன்றத்தில் சிரித்தாய் முருகா, திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் திருச்செந்தூரினிலே வேலாடும் திருப்புகழ் பாடியே மலையாடும். திருப்பரங்குன்றத்தில் சிரித்தாய் முருகா, திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் பழனியிலே இருக்கும் கந்த பழம், பார்வையிலே கொடுக்கும் அன்பு பழம். பழனியிலே இருக்கும் கந்த பழம், பார்வையிலே கொடுக்கும் அன்பு பழம். பழமுதி சோலையிலே முதிர்ந்த பழம், பழமுதி சோலையிலே முதிர்ந்த பழம். பக்தி பசியோடு வருவோர்க்கு ஞான பழம், பக்தி பசியோடு வருவோர்க்கு ஞான பழம். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாய் முருகா, திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் சிறப்புடனே கன்ற தோற்றம் உண்டு உன் சிங்கார மயிலாட தோற்றம் உண்டு. சிறப்புடனே கன்ற தோற்றம் உண்டு உன் சிங்கார மயிலாட தோற்றம் உண்டு. உனக்கான மனக்கோயில் கொஞ்சமில்லை, உனக்கான மனக்கோயில் கொஞ்சமில்லை. அங்கு உருவாகும் அன்பு கோர் பஞ்சமில்லை, அங்கு உருவாகும் அன்பு கோர் பஞ்சமில்லை. திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாய் முருகா, திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வேலுண்டு வினையில்லை, மகிழுண்டு பயமில்லை. முருகன் கந்தன் இருக்க குறையில்லை மனமே, மனமே. வேலுண்டு வினையில்லை, மகிழுண்டு பயமில்லை. முருகன் இருக்க குறையில்லை மனமே, கந்தன் இருக்க கவலை இல்லை. திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாய் முருகா, திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் திருச்செந்தூரினிலே வேலாடும் திருப்புகழ் பாடியே கடலாடும். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாய் முருகா, திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் பழனியிலே இருக்கும் கந்த பழம், பார்வையிலே கொடுக்கும் அன்பு பழம். பழனியிலே இருக்கும் கந்த பழம், பார்வையிலே கொடுக்கும் அன்பு பழம். பழமுதி சோலையிலே முதிர்ந்த பழம், பழமுதி சோலையிலே முதிர்ந்த பழம். பக்தி பசியோடு வருவோர் ஞான பழம், பக்தி பசியோடு வருவோர் ஞான பழம். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாய் முருகா, திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் சிறப்புடனே கன்ற தோற்றம் உண்டு உன் சிங்கார மயிலாட தோற்றம் உண்டு. சிறப்புடனே கன்ற தோற்றம் உண்டு.